வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். எஸ்ஆர்பிஐஎஸ் அகாடமிக்காக நான் ராஜசேகரன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 கவுன்சிலிங் நடக்க போகுது இல்லைங்களா, அதுக்கான டிபார்ட்மெண்ட் செலெக்ஷன் சரிங்களா, எப்படி எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. இந்த வீடியோவில் முக்கியமான 3-4 விஷயங்கள் பார்க்க போகிறோம் சரிங்களா. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஜேஏக்கான ஜாப் ப்ரொஃபைல் சரிங்களா. அடுத்து விமன்ஸுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் நல்லாயிருக்கும். அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஸ்டேட் வைஸில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, இந்த டீட்டெயில் எல்லாமே பார்க்குறோம். ஓரளவுக்கு டிபார்ட்மெண்ட்டை பற்றியும் சொல்லலாம். அடுத்து வரப்போகிற வீடியோக்குள்ளே ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கான டீட்டெயிலும் சொல்கிறேன். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நாம் இந்த வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட ஜாப் நேச்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க சரிங்களா. ஜூனியர் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஜாப் நேச்சர்னு பார்த்திங்கன்னா 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று ஹெட் ஆஃபீஸ் ஒர்க்கு, இன்னொன்று சப் ஆஃபீஸ் ஒர்க்கு. அதாவது இப்போ டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி நீங்கள் ஒரு டிபார்ட்மெண்ட் எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட்டில் ஒரு ஆஃபீஸ் இருக்கும், ப்ளஸ் உள்ளே இருக்க ஒரு தாலுக்காவிலையும் ஒரு ஆஃபீஸ் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸு சப் ஆஃபீஸுன்னு பிரித்து வரும். அதே மாதிரி நீங்கள் ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி ஏதாவது டிபார்ட்மெண்ட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் இருக்கும், ஒரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் ஒரு சப் ஆஃபீஸ் இருக்கும் சரிங்களா. அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணுறது ஹெட் ஆஃபீஸா சப் ஆஃபீஸாங்கிறத பொறுத்து உங்களுக்கான வேலைகள் வந்து மாறும். இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வேலை என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஏதாவது எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறது ப்ளஸ் பில் ஒர்க்கு, இந்த 2 தான் இருக்கும். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ உங்கள் ஆஃபீஸில் ஒரு 10 பேர் வேலை செய்கிறாங்கன்னு வைங்களேன். அந்த 10 பேர்த்தோட அட்டண்டன்ஸு, அந்த 10 பேர்த்தோட பர்சனல் டீட்டெயிலு, அந்த 10 பேர்த்தோட பர்டிகுலரு, அப்புறம் அவங்க ஜாயின் பண்ணதுலேருந்து அவங்களோட ஹிஸ்ட்ரி, அப்புறம் ஒரு வேளை அவங்க ரிலீவ் பண்ணால் அவங்கள ரிலீவ் பண்ணுறதுக்கான இது எல்லாமே நீங்கள் தான் பண்ணணும் சரிங்களா. இதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தபால் செக்ஷனு, டிஸ்பேட்ச்சு சரிங்களா. இப்போ ஒரு லெட்ரு வந்திருக்கு அப்படின்னா யார் யாருக்கு உங்கள் ஹையர் அஃபீஷியல்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, ஒருத்தவங்களுக்கு ஒரு வேலை பிரித்து கொடுத்துருப்பாங்க. அதில் யார் யாருக்கு வந்து லெட்ரு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் தான் அதை வந்து பிரித்து கொடுக்கணும். சப்போஸ் நீங்கள் எந்த செஷனில் இருக்கீங்களோ உங்களுக்கு ஏதாவது லெட்ரு வந்திருந்தால் அந்த லெட்டருக்கு நீங்கள் தான் பதிலும் எழுதணும் சரிங்களா. இதுதான் வந்து எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அடுத்து தபால். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பில் ஒர்க்கு. பில் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் சேல்ரி நான் சேல்ரின்னு 2 இது இருக்குது சரிங்களா. இப்போ சேல்ரின்னு வந்துருச்சுன்னா அங்கே ஒர்க் பண்ணுற எல்லாத்துக்குமே சேல்ரி, லோனு, சப்போஸ் அவங்க லீவ் போட்டிருந்தா அந்த லீவுக்கான டிடக்ஷனு எல்லாத்தையும் கழித்து நீங்கள் தான் சேல்ரி போடணும். அதுக்கு அடுத்ததாக நான் சேலரியில் பார்த்திங்கன்னா இபி பில்லு, கம்ப்யூட்ரு, தண்ணி, அப்புறம் உங்கள் ஆஃபீஸில் கார் இருந்தால் காருக்கான ஃபியூவலு, கார் சர்வீஸு, கம்ப்யூட்டர் சர்வீஸு, கம்ப்யூட்டருக்கு ஏதாவது ஸ்பேர்ஸ் வாங்குறீங்க, ஒரு டேபிள் வாங்குறீங்க, சேர் வாங்குறீங்க, இது எல்லாமே பில் ஒர்க்கு நீங்கள் தான் பண்ணணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ட்ரெஷரி சரிங்களா. ட்ரெஷரி ஒர்க்குனால் இப்போ நீங்கள் பில் வந்து இப்போ இது பண்ணுறீங்க இல்லைங்களா, அந்த பில்லை ரெடி பண்ணி அந்த பில்லை நீங்கள் தான் கொண்டு ட்ரெஷரியில் கொடுத்து கான்டிஜென்சி பில்லுன்னு சொல்லுவோம் அதையே சரிங்களா. அந்த பில்லை கொடுத்து அதுக்கான பணத்தை நீங்கள் தான் வாங்கணும். அதுக்கு அடுத்ததாக வந்து ஒருத்தவங்களுக்கு ஒரு ரெஜிஸ்டர் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் யாராவது ஒருத்தருக்கு வந்து லீவு, அட்டண்டன்ஸ் இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு, அப்புறம் பார்த்திங்கன்னா லீவ் சேங்ஷன் பண்ணுறது, டிஸ்பேட்ச் ஒர்க் பார்த்திங்கன்னா ஸ்டாம்ப்பு சரிங்களா. அந்த மாதிரி ஒரு ஸ்டாம்ப் ரெஜிஸ்டரு, இந்த மாதிரி ஒரு ரெஜிஸ்டர் இருக்கும். இதெல்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணணும். இதெல்லாம் வந்து காமனான ஒர்க்கு தான். அடுத்து ஒரு வேளை நீங்கள் வந்து ஹெட் ஆஃபீஸில் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது, ஆனால் சீட் ஒர்க்கே தான் இருக்கும் சரிங்களா. உங்கள் சப் ஆஃபீஸ்னால் இப்போ நீங்கள் ஒரு போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நீங்கள் வந்துட்டு கிரேட் 2 போலீஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட டீட்டெயில் எல்லாம் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன், அவங்களுக்கான ரிலேட்டடாக என்னென்ன ஒர்க் இருக்கோ அதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி உங்களை விட்டுருவாங்க சரிங்களா. அப்போது அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்க கிரேட் 2 செக்ஷனில் இருக்க எல்லா போலீஸ் கான்ஸ்டபுள் அவங்களோட டீட்டெயிலும் நீங்கள் கலெக்ட் பண்ணி வச்சுட்டு அவங்களுக்கான என்னென்ன வேலை இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஒரு வேளை நீங்கள் வந்துட்டு ரெவன்யூவில் இருந்தீங்க அப்படின்னா அங்கே இருக்க எல்லா ஸ்கீமுக்கும் நீங்கள் தான் வந்து இனிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்கும் சரிங்களா. மேக்ஸிமம் இந்த வேலைகள் தான் இருக்கும். அதிகபட்சம் உங்களுக்கு பெருசாக எந்த வேலையும் இருக்காது. ஜூனியர் அசிஸ்டண்ட்டுனாவே எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் இது தான். அப்புறம் பவானி சாகர் ட்ரைனிங் சரிங்களா, அதை பற்றி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும். பவானி சாகர் ட்ரைனிங் வந்து பேஸ்ட் ஆன் டிபார்ட்மெண்ட். ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து உங்களுக்கு 6 மந்த் ட்ரைனிங்காக இருக்கலாம், இல்லை ஒரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்து 6 மந்த்ஸில் உங்களுக்கு ட்ரைனிங் அனுப்பலாம், இல்லை 1 இயரில் அனுப்பலாம், இல்லை 2 இயர்ஸில் கூட அனுப்பலாம் சரிங்களா. மொத்தத்தில் பவானி சாகர் ட்ரைனிங் பார்த்திங்கன்னா ஒரு 41 நாள் உங்களுக்கான நீங்கள் என்ன வேலை செய்ய போகிறீங்கிறத அந்த 41 நாளில்
எல்லா உங்கள் ஆஃபீஸ் ஒர்க் எல்லாமே அவங்க சொல்லி கொடுத்துருவாங்க. சரிங்களா? இப்போ ஒரு சில டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் ஹெட்டுலேயே வந்துருச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் எந்தெந்த டிஸ்ட்ரிக்ட்னு எனக்கு தெரில. இப்போ அடுத்ததாக நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்ட்ரிக்ட் வைஸ் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் என்னென்ன, ஸ்டேட் வைஸ் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் என்னென்ன, விமன்ஸுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சரிங்களா? விமனை பொறுத்த வரைக்கும் வேலை வந்து கம்மியாக இருக்கணும். சரிங்களா? வேலை நேரமும் ஓரளவுக்கு டைமிங்காக இருக்கணும். அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்தால் பிரச்சனை இருக்காது. அவங்க போயிட்டு வர்றதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி சாட்டர்டே சண்டே லீவ் இருந்தால் இன்னும் சிறப்பு. சரிங்களா? இந்த மாதிரிலாம் டைம் இருந்தது அப்படின்னா அவங்களுக்கு வந்து அடுத்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது கொஞ்சம் ஈஸியாக இருந்தது அப்படின்னா அதுவும் அவங்களுக்கு நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் என்னென்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். நான் வேணால் இப்போ முன்னாடி சும்மா ஒரு இதாக சொல்லிட்டு போகிறேன். இப்போது ஹெச்ஆர்சிஇ, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டு, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டு, டூரிசம், லேபர் டிபார்ட்மெண்ட்டு, சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து இது பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு, சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு, அடுத்து டெவலப்மெண்ட்டில் ஆர்கியாலஜி, தமிழ் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்லாம் பார்த்திங்கன்னா விமன்ஸுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக ஒர்க் இருக்காது, கஷ்டமாகவும் இல்லாமல் நல்லா நார்மலாக போயிட்டுருக்கும். வேலை பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஃபேமிலியோடு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜாப் வந்து ரொம்ப ரிஸ்க்காலாம் இருக்காது. சரிங்களா? அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல். சரிங்களா? டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டினா என்னங்கிறத பார்த்துடலாம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி அப்படின்னு எடுத்துட்டிங்க அப்படின்னா உங்களோட ஹெட் ஆஃபீஸாக எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் இருக்கும். சரிங்களா? உங்களுக்கு வந்து சீனியாரிட்டி எல்லாமே உங்களோட டிஸ்ட்ரிக்டோடயே முடிஞ்சிடும். நீங்கள் ஸ்டேட் லெவலுக்கு போக மாட்டீங்க. இப்போ நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா உங்களோட சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே உங்களோட சீனியாரிட்டி வந்து முடிஞ்சிடும். நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட்குள்ளேருந்து இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரான்ஸ்ஃபர் வாங்குறது ரொம்ப ஈஸி. ஆனால் நீங்கள் வெளியே வேறு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு நீங்கள் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் உங்கள் ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்பி நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் வேணும்னு கேட்டுருக்கீங்களோ அந்த டிஸ்ட்ரிக்டோட ஹெட் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் அனுப்புவாங்க. அவங்க டிஎன்பிஎஸ்சிக்கு அனுப்புவாங்க. அந்த டிஎன்பிஎஸ்சிலேருந்து ஓகேன்னு சொல்லி அந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு அனுப்பிச்சு, அந்த டிஸ்ட்ரிக்டில் ஓகேன்னு சொல்லி உங்கள் டிஸ்ட்ரிக்ட் அனுப்பிச்சு அந்த லெட்டர் உங்கள் கைக்கு வந்தால் தான் நீங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் அப்ளையே பண்ண முடியும். சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய ப்ராசஸ்ஸு. அதே மாதிரி ஜோனல் இருக்குது. இப்போ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் எடுத்துட்டிங்க அப்படின்னா அது வந்து ஒரு 7 ஜோன் இருக்குது. சரிங்களா? அந்த 7 ஜோனுக்குள்ளே நீங்கள் ஒரு ஜோனுக்குள்ளே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். வேறு ஜோனுக்கு போகணுன்னா அதுக்கும் இதே ப்ராசஸ் தான். இந்த டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி பொறுத்த வரைக்கும் உங்களோட அப்பாயின்மெண்ட், உங்களோட சீனியாரிட்டி எல்லாமே உங்களோட டிஸ்ட்ரிக்டில் தான் வரும். நான் ஏற்கனவே சொன்னேன். வேலையை செலக்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த ஊருன்னு தெரிஞ்சிடும். சரிங்களா? நீங்கள் செலக்ட் பண்ணும்போதே உங்களோட போஸ்டிங் வந்து இந்த டிஸ்ட்ரிக்டில் இந்த ஊர் அப்படிங்கிறது உங்கள் கையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வரும்போதே வந்துடும். சரிங்களா? அதுவே இப்போ நீங்கள் ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி ஒன்று எடுத்தீங்க. அதுவே நீங்கள் இப்போ ஒரு ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் ஒரு போஸ்டிங் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்களோட டிபார்ட்மெண்ட் ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டி டிபார்ட்மெண்ட் எல்லாத்துக்குமே ஹெட் ஆஃபீஸ் வந்து சென்னையில் தான். சரிங்களா? அங்கேருந்து தான் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் உங்களுக்கு தருவாங்க. அங்கேருந்து தான் நீங்கள் எந்த ஊர் போகிறீங்கிறதே தெரியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் ட்ரைனிங் முடிச்சுட்டு வில்லிங் லெட்டர் வந்து ஹெட் ஆஃபீஸ்க்கு எழுதி கொடுப்பீங்க. நீங்கள் எழுதி கொடுக்கும்போது அவங்க வந்து இப்போ நீங்கள் சேலம் டிஸ்ட்ரிக்ட் அப்படின்னா நான் வந்து என்னோடய நேட்டிவ் சேலம் டிஸ்ட்ரிக்ட்ங்க, எனக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் கொடுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் எழுதி தருவீங்க. உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்டில் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு சேலம் டிஸ்ட்ரிக்ட்லேயே போஸ்டிங் போட்டு தருவாங்க. அப்படி சேலம் டிஸ்ட்ரிக்டில் வேக்கன்சி இல்லை அப்படின்னா உங்களுக்கு நியர்பை டிஸ்ட்ரிக்டில் போட்டு தருவாங்க. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூனியர் அசிஸ்டண்ட்டோட ஜாப் ப்ரொஃபைல் பார்த்துட்டோம். விமன்ஸுக்கு என்னென்ன டிபார்ட்மெண்ட்டுங்கிறத பார்த்துட்டோம். டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டினா என்ன, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டினா என்னென்னு பார்த்துட்டோம். அதுக்கு அடுத்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது, ஸ்டேட் லெவல் சீனியாரிட்டியில் என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குங்கிறதையும் பார்த்துடலாம். சரிங்களா? ஓகே வாங்க. டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி பொறுத்த வரைக்கும் நம்பர் 1ல் வர்றது ரெவன்யூ. சரிங்களா? ரெவன்யூ, அடுத்து பஞ்சாயத்து, டவுன் பஞ்சாயத்து யூனிட். சரிங்களா? அடுத்து டவுன் பஞ்சாயத்து யூனிட். இது ரெண்டுமே பிடிஓவில் வந்துடும். அடுத்து அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங், அடுத்து கமர்ஷியல் டேக்ஸை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே சொன்னேன் அது வந்து ஜோனல் வைஸ் வந்துடும். சரிங்களா? அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு. இந்த 7 டிபார்ட்மெண்ட்டுமே வந்து டிஸ்ட்ரிக்ட் லெவல் சீனியாரிட்டி தான். இது எல்லாமே சூப்பராக தான் இருக்கும். இதில் குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பிஃபோர் தட் எல்லா கவர்மெண்ட் வேலையை பொறுத்த வரைக்கும் எல்லா டிபார்ட்மெண்ட்டுமே ஈஸி தான். எல்லாமே சேம் தான். ஒரு டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஒர்க் அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ரெவன்யூலாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து
பவரும் அதிகம், அதே மாதிரி ஒர்க்கும் அதிகம். நீங்கள் நல்ல சேவை மனப்பான்மையோடு இருந்தீங்க அப்படின்னா, நல்லா பெரும்பான்மையாக இருந்தீங்க, பெரும்போக்காக இருந்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது வேலை செய்கிறக்கும் ஈஸியாக இருக்கும். பப்ளிக் கூட நேரடியாக நீங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்குவீங்க. அதே மாதிரி உங்களுக்கு ப்ரமோஷனும் அந்தஸ்து சரிங்களா. நீங்கள் இங்கே ரெவென்யூ பொறுத்த வரைக்கும் ஜூனியர் அசிஸ்டண்ட் கிடையாது, ஜூனியர் ரெவென்யூ இன்ஸ்பெக்டர் சரிங்களா, இளநிலை வருவாய் ஆய்வாளர். அதே மாதிரி பிடிஓவில் பஞ்சாயத்தாக இருந்தாலும் சரி, டவுன் பஞ்சாயத்து யூனிட்டாக இருந்தாலும் சரி, பப்ளிக் கூட உங்களுக்கு நேரடி தொடர்பு இருக்கும், டைரக்ட் கம்யூனிகேஷன் இருக்கும். அதனால் இதுவும் கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். அடுத்ததாக ஸ்டேட் லெவல் டிபார்ட்மெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு 42 டிபார்ட்மெண்ட் இருக்குது. அதை வந்து நான் இங்கே உங்களுக்கு ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் போட்டு கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஏடி வெல்ஃபேர், ஆதிதிராவிடர் நலத்துறை, அடுத்து அக்ரிகல்ச்சரல் வேளாண்மை, அடுத்து அனிமல் ஹஸ்பண்ட்ரி, அடுத்து ஆர்கியாலஜி, அடுத்து ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச், ஆர்ட் அண்ட் கல்ச்சர், பிசி வெல்ஃபேர், கோஆப்ரேட்டிவ், எஜுகேஷன், எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர். இந்த எக்ஸ் சர்வீஸ் மேன் வெல்ஃபேர்லாம் பார்த்திங்கன்னா ரிட்டையர் ஆன மிலிட்ரிக்காரங்க இருப்பாங்களே, அவங்களுக்கான ஒரு வேலை வாய்ப்பை ரெடி பண்ணி கொடுக்குறது, அவங்களுக்கான நலத்திட்டம் வந்ததுன்னா அவங்களுக்கு சொல்கிறது, எம்ப்ளாய்மெண்ட்டு, அடுத்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல், அடுத்து என்விரான்மெண்ட் டிபார்ட்மெண்ட், அடுத்து ஃபாரஸ்ட்டு, ஃபிஷரிஸ், ஃபயர் சர்வீஸ். இந்த ஃபயர் சர்வீஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இங்கே போலீஸ் மாதிரி இருக்க மாட்டீங்க, அவங்களுக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸ் இருக்கும் இல்லைங்களா. அங்கே வந்துட்டு அவங்களுக்கான பில் பாஸ் பண்ணுறது, அவங்களுக்கான சேலரி போடுறது, அவங்களுக்கான பர்டிகுலர்ஸ் எழுதி தருது, அந்த மாதிரி இருக்கும். அடுத்து எக்ஸாமினேஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் எக்ஸாமினேஷன், அடுத்து காலேஜ் எக்ஸாமினேஷன், அடுத்து கவர்மெண்ட் நடத்துகிற எக்ஸாமினேஷன்ஸ், அடுத்து டோட்டு, இந்த எக்ஸாமினேஷன்ஸ்லாம் அதில் வந்துடும். இவங்களுக்கு வேலையே எக்ஸாம் நடத்துகிறது தான். அடுத்து ஹைவேஸ், ஹிந்து ரிலீஜியஸ், பப்ளிக் ரிலேஷன்ஸ், லேபர், லேண்ட் அட்மின், லீகல் ஸ்டடீஸ், சட்டப்படிப்பு சரிங்களா, லீகல் ஸ்டடீஸ். அடுத்து லைப்ரரி, மெடிக்கல், மியூசியம், என்சிசி, பிரிசன்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து பிடபிள்யூடி, ரெஜிஸ்ட்ரேஷன், ரெவென்யூ அட்மின். ஆக்சுவலாக ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் வைஸ் தாங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் வைஸ் இருக்க அந்த டிபார்ட்மெண்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறவங்க தான் இந்த ரெவென்யூ அட்மின். அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர், சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட், சர்வேயர்லாம் இதில் தான் வருவாங்க, சேல்ஸ் டேக்ஸ். அடுத்து செரிகல்ச்சர், டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், ட்ரெஷரி, டூரிசம், விஜிலன்ஸ் சரிங்களா. மொத்தம் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் இருக்குது. இதில் விமன்ஸுக்கு எஸ்பெஷலாக ஃபேமிலி விமன்ஸுக்கு அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டீங்க, ஃபேமிலி விமன்ஸுக்கான டிபார்ட்மெண்ட் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்னேன் ஹெச்ஆர்சிஇ, ஸ்கூல் எஜுகேஷன், காலேஜ் எஜுகேஷன், எக்ஸாம்ஸு, லைப்ரரி, கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட், ஆர்கியாலஜிக்கல், தமிழ் டெவலப்மெண்ட், டூரிசம், லேபர் டிபார்ட்மெண்ட், சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட், டிஸ்ட்ரிக்ட் கோர்ட், இதெல்லாமே பார்த்திங்கன்னா ஃபேமிலி விமன்ஸுக்கு ஈஸியான டிபார்ட்மெண்ட்டாக இருக்கும். அதேமாதிரி நீங்கள் ஒரு ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த டிபார்ட்மெண்ட்லாம் சூப்பராக இருக்கும். எனக்கு இந்த வேலையே போதும், எனக்கு இதிலேயே ப்ரொமோஷன் வேணும், நான் இதிலே ப்ரொமோஷன் பார்த்துக்கிறேன் அப்படின்னா நீங்கள் ரூரல் போகலாம், ரெவென்யூ போகலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பிடிஓவில் டவுன் பஞ்சாயத்து, அடுத்து ரூரல் பஞ்சாயத்து, அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரல், அப்புறம் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு, அடுத்ததாக பார்த்திங்கன்னா போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு, டிரான்ஸ்போர்ட்டு, இந்த மாதிரியெல்லாம் போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்துட்டு ப்ரொமோஷனு அந்த மாதிரி நீங்கள் ஈஸியாக மேலே போகிறதுக்கு வசதியாக இருக்கும். நீங்கள் படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல பீஸ்ஃபுல்லான டிபார்ட்மெண்ட் எடுத்து படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நீங்கள் ப்ரொமோஷனை பார்க்காம குரூப் 2 இல்லை குரூப் 1 இந்த மாதிரி ஏதோ ஒரு எக்ஸாமில் நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கலாம் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.